Hello friends, welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளுடைய BHIM ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா UPS சர்க்கிள் சொல்லிட்டு புதுசா ஒரு ஃபீச்சர் வந்து அப்டேட் வந்து பண்ணிருக்காங்க. நம்மளுடைய UPS சர்க்கிள்ல நம்ம எப்படி செகண்டரி யூசரை நம்ம எப்படி ஆட் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். நம்ம வந்து செகண்டரி யூசரை நம்ம வந்து 2 டைப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணலாம். நம்ம வந்து செகண்டரி யூசரை ஆட் பண்றதுல நமக்கு ஃபர்ஸ்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெண்ட் வித் லிமிட் ஃபுல் டெலிகேஷன் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. நம்ம செகண்டரி யூசருக்கு ஒரு லிமிட் வந்து செட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லிமிட் ஒரு 15000 வந்து கொடுத்திருக்காங்க. அந்த 15000க்குள்ள எவ்வளவுன்னா செகண்டரி யூசரை வந்து நம்மளுடைய அக்கவுண்ட்ல இருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிமிட் வந்து செட் பண்ணி நம்ம செகண்டரி யூசரை வந்து ஆட் வந்து பண்ணலாம். இது ஒரு டைப். ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் டைப் அந்த ஸ்பெண்ட் வித் லிமிட் ஃபுல் டெலிகேஷன் அப்படின்ற இந்த மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி நம்ம செகண்டரி யூசரை நம்ம ஆட் பண்ணி நம்ம எப்படி மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்றது சொல்லிட்டு ஆல்ரெடி நான் தெளிவான ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து அந்த வீடியோ வியூ பண்ணி பாத்துக்கோங்க. நீங்க வந்து லிமிட்டை செட் பண்ணி செகண்டரி யூசரை ஆட் பண்ண போறீங்க அப்படின்னா. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த வீடியோல நம்ம வந்து செகண்டரி யூசரை இந்த ரெண்டாவது மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஆட் வந்து பண்ண போறோம். அதாவது அப்ரூவ் எவ்ரி பேமெண்ட் பார்ஷியல் டெலிகேஷன் அப்படின்ற இந்த பேமெண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி யூசர் ஆட் பண்ணி நம்ம வந்து மணி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது சொல்லிட்டு பார்க்க போறோம். அதாவது அப்ரூவ் எவ்ரி பேமெண்ட் பார்ஷியல் டெலிகேஷன் அப்படின்னா அதாவது செகண்டரி யூசர் வந்து யாருக்காவது மணியை வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அனுப்புவாங்க. அந்த ரெக்வஸ்ட்டை நீங்க வந்து அப்ரூவ் வந்து பண்ணணும். அப்படி அப்ரூவ் பண்ணிட்டு அவங்க வந்து யாருக்கு மணியை அனுப்புறாங்க, அந்த மணியை நம்ம வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணி விடலாமா வேண்டாமா, நம்ம எந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அந்த மணியை வந்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறது, இது எல்லாமே நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மணியை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணி விடலாம். ஓகே, இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ரூவ் எவ்ரி பேமெண்ட் பார்ஷியல் டெலிகேஷன் அப்படின்ற இந்த ஃபீச்சர் வந்து ஒர்க் ஆகுது. நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த டைப்ல நம்ம செகண்டரி யூசரை ஆட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் வந்து இருக்கு. இப்போ வந்து பாருங்க, நீங்க BHIM ஆப்க்குள்ள வந்து வரீங்க அப்படின்ற பட்சத்துல சம்டைம்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி நீங்க வந்து BHIM ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ வந்து உங்களுக்கு அந்த UPS சர்க்கிள் அப்படின்ற அந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு வந்திருக்காது. உங்களுக்கு UPS சர்க்கிள் அப்படின்ற அந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு வரல அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து உங்களுடைய BHIM ஆப்பை பிளே ஸ்டோர்ல போயிட்டு அப்டேட் பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க வந்து செகண்டரி யூசரா நீங்க வந்து யாரை ஆட் பண்றீங்களோ அவங்களுடைய மொபைல் நம்பரை நீங்க வந்து உங்களுடைய கான்டாக்ட்ல நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க வந்து BHIM ஆப் வந்து யூஸ் பண்றீங்க. அதே போலவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க செகண்டரி யூசரா யார் வந்து ஆட் பண்றீங்களோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா BHIM ஆப் வந்து யூஸ் பண்ணணும். அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா UPS சர்க்கிள் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களும் வந்து BHIM ஆப் வந்து யூஸ் பண்ணணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து செகண்டரி யூசரை ஆட் பண்ணி அவங்க வந்து அந்த பேமெண்ட் மெத்தடை பயன்படுத்த முடியும். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோல செகண்டரி யூசரை எப்படி நம்ம ஆட் பண்றது, அந்த செகண்டரி யூசரை வந்து ஒருத்தவங்களுக்கு எப்படி நம்மளுடைய அக்கௌண்ட்ல இருந்து பேலன்ஸை எடுத்து மத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய BHIM ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய BHIM ஆப் ஓபன் பண்ணிட்டு என்னுடைய பாஸ்வேர்டை என்டர் பண்ணி நான் வந்து லாகின் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து என்னுடைய BHIM ஆப் வந்து லாகின் வந்து பண்ணிட்டேன். இப்போ நீங்க லாகின் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து BHIM ஆப்போட அந்த ஹோம் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு இந்த பேஜ்ல UPS சர்க்கிள் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. UPS சர்க்கிள் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் UPS சர்க்கிள் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். UPS சர்க்கிள் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு லோடிங் ஆகி உங்களுக்கு இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓபன் ஆகும். இந்த பேஜ்க்கு நம்ம இன்னொரு வழியிலேயே வந்து பாத்தீங்கன்னா வரலாம். இப்போ நான் பேக் வந்துட்டு மேல டாப்ல லெஃப்ட் சைடுல கூடிய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ரொஃபைல் பேஜை லைட்டா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. லைட்டா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ்ல உங்களுக்கு UPS சர்க்கிள் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. இதுல இருக்கக்கூடிய UPS சர்க்கிள் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் UPS சர்க்கிள் அப்படின்றத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு UPS சர்க்கிள் அப்படின்ற இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடுச்சு. இந்த பேஜ்ல இருந்து நமக்கு UPS சர்க்கிள் அந்த செகண்டரி அக்கௌண்ட் நம்ம ஆட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுடைய UPS சர்க்கிள்ல செகண்டரி அக்கௌண்ட்டை எப்படி நம்ம ஆட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். நீங்க வந்து உங்களுடைய ஃப்ரெண்டோட BHIM ஆப்போட அந்த QR கோடை நீங்க ஸ்கேன் பண்ணி கூட நீங்க வந்து ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்டர் த UPI ஐடி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதுல வந்து அவங்களுடைய UPI ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அவங்களுடைய UPI ஐடி வந்து என்டர் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ அவங்களுடைய BHIM ஆப்போட UPI ஐடி என்டர் பண்ணிட்டு பிறகு கீழ பாட்டம்ல ஆட் டு மை UPS சர்க்கிள் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஆட் டு மை UPS சர்க்கிள் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா கான்டாக்ட் சொல்லிட்டு அந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இதுல வந்து உங்களுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ நீங்க வந்து உங்களுடைய UPS சர்க்கிள்ல யாரை வந்து செகண்டரி யூசரா நீங்க வந்து ஆட் பண்ண போறீங்களோ அவங்களுடைய மொபைல் நம்பரை நீங்க வந்து உங்களுடைய கான்டாக்ட்ல வந்து சேவ் பண்ணிருக்கணும். அதாவது உங்களுடைய மொபைல் கான்டாக்ட்ல வந்து சேவ் பண்ணிருக்கணும். ஓகே, சேவ் பண்ணிட்ட பிறகு அவங்க நேம் வந்து சர்ச் பண்ணி அப்படின்னா அவங்க நம்பர் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வந்து பாத்தீங்கன்னா வரும். சூஸ் அக்கௌண்ட் டைப் சொல்லிட்டு. இப்போ இதுல வந்து ரெண்டு மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து UPS சர்க்கிள் அதாவது செகண்டரி அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெண்ட் வித் லிமிட்ஸ் ஃபுல் டெலிகேஷன் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்க செகண்டரி யூசருக்கு வந்து ஒரு லிமிட் வந்து கொடுத்திருப்பீங்க. அந்த லிமிட்குள்ள தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பணத்தை வந்து அவங்க வித்ரா வந்து பண்ண முடியும், எடுக்க முடியும். ஓகே, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இதுல ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அப்ரூவ் எவ்ரி பேமெண்ட் பார்ஷியல் டெலிகேஷன் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ ரெண்டாவது ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணி நீங்க வந்து இப்போ இந்த செகண்டரி யூசரை நீங்க வந்து ஆட் பண்ணும்போது
செகண்டரி யூசர் வந்து யாருக்காவது மணியை சென்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்து வரும். அப்படி ரெக்வஸ்ட் வரும்போது அந்த ரெக்வஸ்ட்டுக்கு நீங்க வந்து அப்ரூவ் கொடுத்துட்டு யாருக்கு மணி சென்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்களா போயிட்டு அவங்களுக்கு மணி வந்து சென்ட் பண்ணா மட்டுமே சென்ட் ஆகும். நீங்க அப்ரூவ் பண்ணாம எந்த ஒரு பேமெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா சென்ட் பண்ண முடியாது. நீங்க வந்து இந்த ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணும்போது அப்ரூவ் எவ்ரி பேமெண்ட் பார்ஷியல் டெலிகேஷன் இந்த ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து செகண்டரி யூசரை ஆட் பண்ணும்போது ஓகே இப்போ நம்ம இதை தான் நம்ம வந்து தெளிவா பார்க்க போறோம். ஓகே இப்போ இதுல இருக்கக்கூடிய அப்ரூவ் எவ்ரி பேமெண்ட் பார்ஷியல் டெலிகேஷன் அப்படின்ற இந்த ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பாருங்க இது செலக்ட் பண்ணிட்டு கீழ வந்து பாருங்க ஒரு செக் பாக்ஸ் இருக்கு. அதுல வந்து நீங்க டிக் வந்து பண்ணிக்கோங்க. செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க அந்த செக் பாக்ஸ். ஓகே இப்போ நான் வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ செலக்ட் பண்ணிட்ட பிறகு கீழ வந்து பாருங்க ப்ரொசீட் சொல்லிட்டு இருக்கு. ப்ரொசீடை கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் ப்ரொசீட் வந்து கிளிக் பண்றேன். ஓகே இப்போ நீங்க ப்ரொசீடை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இப்படி ஒரு பாப்அப் வந்து வரும். இப்போ இதுல வந்து பாருங்க ஆட் பார்ஷியல் டெலிகேட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து கன்ஃபார்ம் வந்து கேக்குறாங்க. இதுல வந்து கன்ஃபார்ம் வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ நான் கன்ஃபார்ம் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது ப்ளீஸ் வெயிட் சொல்லிட்டு லோடிங் ஆகி இப்போ ரெக்வெஸ்ட் சென்ட் சக்சஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வருது பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த செகண்டரி யூசருக்கு வந்து ஒரு ரெக்வெஸ்ட் வந்து சென்ட் ஆயிருக்கு. இந்த ரெக்வெஸ்ட் அந்த செகண்டரி யூசர் வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் வந்து பண்ணணும். ஓகே இப்போ நான் இதுல இருக்கக்கூடிய டன் வந்து கிளிக் பண்றேன். இப்போ டன் கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளீஸ் வெயிட் சொல்லிட்டு உங்களுக்கு இது போல லோடிங் ஆகி உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஜ்ல இப்படி வந்து பாத்தீங்கன்னா வந்துரும். இப்போ இதுல வந்து பாருங்க ஒரு 30 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டைம் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து 30 மினிட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அரை மணி நேரம் வந்து கொடுத்திருக்காங்க. அரை மணி நேரத்துக்குள்ளவே வந்து பாத்தீங்கன்னா அந்த செகண்டரி யூசர் வந்து இந்த ரெக்வெஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணணும். அப்படி அக்செப்ட் பண்ணா மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த செகண்டரி யூசர் வந்து இப்போ இதுல வந்து ஆட் ஆக முடியும். இல்லனா வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி யூசரை ஆட் வந்து பண்ண முடியாது. ஓகே இப்போ நம்ம எப்படி செகண்டரி யூசரோட போன்ல இருந்து அந்த ரெக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே இப்போ நான் வந்து செகண்டா வந்து பாருங்க செகண்டரி யூசரோட போனை வந்து நான் ஷோ பண்ணிருக்கேன். இப்போ நான் செகண்டரி யூசரோட போன்ல நான் வந்து BHIM ஆப் வந்து ஓபன் பண்ணிட்டேன். ஓபன் பண்ணிட்ட பிறகு இப்போ நீங்க உங்களுடைய BHIM ஆப் ஓபன் பண்ண உடனே கீழ இருந்து ஒரு பாப்அப் வந்து வரும். அதாவது இப்படி ஒரு ரெக்வெஸ்ட் வந்து வரும். இந்த ரெக்வெஸ்ட்டை நம்ம இதுல இருந்து கூட நம்ம வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் வந்து பண்ணலாம். இதுல ஒரு செக் பாக்ஸ் இருக்கு. அதுல நீங்க டிக் பண்ணிட்டு அக்செப்ட் கிளிக் பண்ணி நீங்க வந்து அக்செப்ட் வந்து பண்ணலாம். பட் நீங்க வந்து இதுல அக்செப்ட் பண்ணல நீங்க வந்து தெரியாம பேக் வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம உள்ள போயிட்டு கூட இந்த ரெக்வெஸ்ட்டை நம்ம வந்து அக்செப்ட் வந்து பண்ணிக்கலாம். அது எப்படி சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஓகே இப்போ நான் வந்து பேக் வந்துடுறேன். ஓகே இப்போ நீங்க பேக் வந்த பிறகு உங்களுக்கு இந்த பேஜ்ல UPS சர்க்கிள் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. UPS சர்க்கிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே நான் UPS சர்க்கிள் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா லோடிங் ஆகி வந்துரும். இப்போ இதுல வந்து பாருங்க ரிசீவ்ட் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. ரிசீவ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. ரிசீவ்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த ரெக்வெஸ்ட் வந்து இதுல வந்து வந்திருக்கும். இதுல இருந்து நம்ம அக்செப்ட் வந்து பண்ணலாம். நம்ம இன்னொரு வழியில கூட போய் நம்ம ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணலாம். இப்போ நீங்க பேக் வந்த பிறகு மேல டாப்ல லெஃப்ட் சைடுல கூடிய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் உங்களுக்கு அந்த ப்ரொஃபைல் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் ஆகும். இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். இந்த பேஜ் லைட்டா கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. இந்த பேஜ் லைட்டா கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இதுல வந்து பாருங்க உங்களுக்கு UPS சர்க்கிள் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய UPS சர்க்கிள் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து UPS சர்க்கிளை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு லோடிங் ஆகி நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து வந்துரும். இப்போ இதுல வந்து பாருங்க ரிசீவ்ட் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. ரிசீவ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த ரெக்வெஸ்ட் வந்து இதுல வந்து வந்திருக்கும். இது போல நீங்க வந்து இதுக்குள்ள வந்துட்டு கூட இந்த ரெக்வெஸ்ட் அக்செப்ட் வந்து பண்ணலாம். இதுல வந்து பாருங்க அக்செப்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. அக்செப்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே இப்போ நான் அக்செப்ட் வந்து கிளிக் பண்றேன். இப்போ நீங்க இதுல இருக்கக்கூடிய அக்செப்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் அக்செப்ட் ரெக்வெஸ்ட் சொல்லிட்டு இப்படி வந்து வரும். இப்போ இதுல கன்ஃபார்ம் கேக்குறாங்க. கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே இப்போ நான் கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது ப்ளீஸ் வெயிட் சொல்லிட்டு லோடிங் ஆகும். லோடிங் ஆகிட்ட பிறகு இப்போ சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த செகண்டரி யூசர் அந்த அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க அந்த அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு. இப்போ அந்த செகண்டரி யூசருக்கு வந்து அந்த பிரைமரி யூசரோட அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா காமிக்கும். பிரைமரி யூசருக்கு வந்து செகண்டரி யூசரோட அக்கௌண்ட் வந்து காமிக்கும். ஓகே இப்போ நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா செகண்டரி யூசரை வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ செகண்டரி யூசரை ஆட் பண்ணிட்ட பிறகு அந்த செகண்டரி யூசர் வந்து ஒருத்தவங்களுக்கு எப்படி வந்து அமௌண்ட்டை சென்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தெளிவா பார்க்கலாம். ஓகே இப்போ நான் வந்து ரெண்டாவது செகண்டரி யூசரோட மொபைல் வந்து ஷோ பண்ணிருக்கேன். நான் வந்து செகண்டரி யூசரோட மொபைல்ல BHIM ஆப் ஓபன் பண்ணிட்டு இப்போ நான் வந்து ஒருத்தவங்களுக்கு அமௌண்ட்டை சென்ட் பண்ண போறேன். இப்போ நீங்க வந்து பில் பேமெண்ட்ஸ் பண்ணாலும் சரி அல்லது ஒருத்தவங்களுக்கு அமௌண்ட்டை சென்ட் பண்ணாலும் சரி நீங்க வந்து QR கோட் வழியாகவோ அல்லது UPI நம்பர் வழியாகவோ அல்லது UPI ஐடி வழியாகவோ நீங்க சென்ட் பண்ணாலும் சரி. ஓகே இப்போ இதுல வந்து பாருங்க நீங்க UPI நம்பரோ அல்லது UPI ஐடியோ என்டர் பண்ணிக்கோங்க. அவங்க கான்டாக்ட் சேவ் பண்ணி வச்சிருந்தா அவங்களுடைய நேம் என்டர் பண்ணி அப்படின்னா இப்போ அவங்களுடைய கான்டாக்ட் வந்து கீழ வரும். ஜஸ்ட் அதை வந்து நீங்க கிளிக் வந்து பண்ணிக்கலாம். ஓகே இப்போ நான் வந்து அவங்களுடைய நேமை டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ண பிறகு அவங்க கான்டாக்ட் வந்துருச்சு. அதை வந்து கிளிக் பண்றேன். இப்போ கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ப்ளீஸ் வெயிட் சொல்லிட்டு உங்களுக்கு லோடிங் ஆகும். இப்போ லோடிங் ஆகிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்துரும் சென்ட் மணி சொல்லிட்டு. இப்போ இதுல வந்து அமௌண்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. இப்போ இந்த அமௌண்ட்ல இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு நீங்க எவ்வளவு அமௌண்ட் நீங்க வந்து நீங்க சென்ட் பண்ண போறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த அமௌண்ட் வந்து நான் என்டர் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ வந்து அந்த அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிட்டு எக்ஸாம்பிளுக்காக ₹1 என்டர் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் டெபிட் அக்கௌண்ட் சொல்லிட்டு கீழ கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு ஆரோ இருக்கு பாருங்க ரைட் சைடுல அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இதுல வந்து நீங்க BHIM ஆப்ல ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதுல வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நீங்க செலக்ட் வந்து பண்ணி ஆட் பண்ணக்கூடாது. இப்போ அந்த பிரைமரி யூசரோட அந்த அக்கௌண்ட் வந்து செலக்ட் பண்ணணும். UPI ஐடி போட்டு உங்களுடைய நேம் இருக்கும். அந்த அக்கௌண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழ இருக்கு. இப்போ இந்த அக்கௌண்ட் வந்து நான் கிளிக் பண்ணி ஆட் வந்து பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்ட பிறகு ரீமார்க்ஸ்ல நீங்க என்ன காரணத்துக்காக நீங்க வந்து அந்த மணி வந்து சென்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அந்த ரீமார்க்ஸ்ல வந்து டைப் பண்ணிக்கோங்க. நீங்க டைப் பண்ணா டைப் பண்ணிக்கோங்க இல்லனா வேண்டாம். கீழ வந்து பாருங்க ரெக்வெஸ்ட் சொல்லிட்டு இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிரைமரி யூசருக்கு ரெக்வெஸ்ட் வந்து கொடுக்கணும். ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டு இப்போ அந்த பிரைமரி யூசர் வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டை சென்ட் பண்ண முடியும். இப்போ இதுல வந்து பாருங்க ரெக்வெஸ்ட் சென்ட் சக்சஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வந்து பாருங்க. இதுல வியூ டீடைல்ஸ் சொல்லிட்டு இருக்கு. இந்த வியூ டீடைல்ஸ் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ நான் வியூ டீடைல்ஸ் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த பேஜ் வந்து வந்துரும். இப்போ இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பேமெண்ட்டும் இப்போ நமக்கு சென்ட் ஆகல. இப்போ அந்த பிரைமரி யூசர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெக்வெஸ்ட்டை செக் பண்ணிட்டு பேமெண்ட்டை சென்ட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் மொபைல் வந்து பாருங்க பிரைமரி யூசரோட மொபைல். அதுல வந்து நான் BHIM ஆப் வந்து ஓபன் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து இதுல BHIM ஆப் வந்து ஓபன் பண்ணிட்டேன். இப்போ BHIM ஆப் ஓபன் பண்ணிட்டு என்னுடைய BHIM ஆப் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் என்டர் பண்ணி நான் வந்து அன்லாக் வந்து பண்ணிக்கிறேன்.
ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய பீம் ஆப்க்கான பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணிட்டேன். இப்போ என்டர் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ளீஸ் வெயிட் சொல்லிட்டு லோடிங் வந்து ஆகுது. இப்போ லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு பீம் ஆப் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ பீம் ஆப் ஓப்பன் ஆகிட்ட பிறகு இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, உங்களுக்கு மேல டாப்ல ரைட் சைடுல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஐகான் கொடுத்திருக்காங்க பாருங்க, பெல் ஐகான். அந்த நோட்டிஃபிகேஷன் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க இந்த நோட்டிஃபிகேஷன் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்திருக்கும் அந்த ரெக்வெஸ்ட். ஓகே, இப்போ வந்து பாருங்க எனக்கு ரெக்வெஸ்ட் வந்து வந்திருக்கு. இது போல வந்து வந்திருக்கும். அந்த ரெக்வெஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த ரெக்வெஸ்ட்டை கிளிக் பண்றேன். இப்போ நீங்க ரெக்வெஸ்ட்டை கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் வெயிட் சொல்லிட்டு லோடிங் ஆகி உங்களுக்கு இந்த பேஜ் வந்து வந்துரும். இப்போ இதுல வந்து பாருங்க, இந்த டைமிங் வந்து ஓடிட்டு இருக்கு. ஒரு 10 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன் டைம் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ளவே நீங்க வந்து அப்ரூவ் பண்ணி அந்த பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணனும். இப்போ இதுல வந்து பாருங்க அப்ரூவ் சொல்லிட்டு இருக்கு. அப்ரூவ் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்ரூவ் கிளிக் பண்ணீங்க அப்படினா அப்ரூவ் டு பே சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பேஜ் வந்து வந்துரும். இப்போ நீங்க இந்த பேஜ்ல இருந்து உங்களுடைய செகண்டரி யூசர் வந்து யாருக்கு மணியை சென்ட் பண்றாங்க, எவ்வளவு சென்ட் பண்றாங்க அப்படி சொல்லிட்டு டீடைலா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இதுல வந்து எந்த பேங்க் அக்கவுண்ட்ல மணி இருக்கோ அந்த பேங்க் அக்கவுண்ட் செலக்ட் பண்ணிட்டு கீழ இருக்கக்கூடிய பே நவ வந்து கிளிக் பண்ணுங்க. பே நவ கிளிக் பண்ணி அப்படினா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு யுபிஐ பின் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. நீங்க வந்து இதுல என்ன பேங்க் அக்கவுண்ட் செலக்ட் பண்ணிக்கலோ உங்களுடைய அந்த பேங்க் அக்கவுண்ட்கான யுபிஐ பின் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்டர் பண்ணிட்டு சப்மிட் வந்து கிளிக் பண்றேன். ஓகே, இப்போ நான் சப்மிட் வந்து கிளிக் பண்றேன். சப்மிட் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ப்ளீஸ் வெயிட் சொல்லிட்டு லோடிங் ஆகும். இப்போ லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா அந்த மணி வந்து அவங்களுக்கு வந்து சென்ட் ஆயிடும். அதாவது செகண்டரி யூசர் வந்து யாருக்கு மணி சென்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த மணி வந்து சென்ட் ஆயிடும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படிதான் வந்து அந்த பிரைமரி யூசர் வந்து செகண்டரி யூசர் யாருக்கு மணி அனுப்புறாங்களோ அவங்களுக்கு வந்து அனுப்பிவிட முடியும். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா எந்த ஒரு லிமிட்டுமே இல்லாம நம்ம செகண்டரி யூசரை வந்து நம்ம ஆட் பண்ணி செகண்டரி யூசர் வந்து மத்தவங்களுக்கு எப்படி மணியை சென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீடைலா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்த இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.